உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெரிய சைஸ் கூடைக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதனால் வந்து இது வந்து பெரிய சைஸ் கூடை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இந்த ஹேண்டில் நல்ல கல் மாதிரி இந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் போட்டாலும் இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு தாங்கும். இந்த கூடை வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதனால வந்து பெரிய கூடை போட்டிங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடை வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 ரோலில் நான் போட்ட கூடை போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த கூடை டுட்டோரியலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். மேலே வர்ற ஐ பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கூடை வந்து நல்ல பெரிய சைஸ் கூடையாக இருக்குது. பாருங்கள், பேஸ் வந்து நல்ல அகலமாக இருக்குது. மார்க்கெட் பேக்குக்கு ரொம்பவே ஏற்றதாக இருக்கும். எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே நான் வந்து கிராஸ் கட் மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். பொதுவாக பெரிய சைஸ் கூடைகள்லாம் நான் வந்து பேஸ் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியும் மேலே வந்து கிராஸ் கட் மெத்தடும் போடுவேன். இந்த கூடையில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த பேஸ்லேருந்து நான் வந்து கிராஸ் கட் மெத்தட்லேயே போட்டிருக்கேன். நல்ல பெரிய கூடையாக அட்ராக்டிவாக வந்திருக்கு. இதுக்கு வந்து சூட்டபிளாக ஹேண்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இது வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தமாகவே ஹேண்டில் போட தெரியல அப்படின்னா 2 ஒயர் ஹேண்டில் பழகிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 ஒயர் ஹேண்டில் டுட்டோரியல் வந்து ஆல் டைப் ஹேண்டில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஹேண்டிலும் நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் போட தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது தான். உங்களுக்கு வந்து நல்ல பிளாஸ்டிக் கிளாஸ் ஒயர்கள், அதுக்கப்புறம் டீலக்ஸ் ஒயர்கள்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம். பிளாஸ்டிக் ஒயர்கள் மட்டும் இல்லை, குரோஷா ஒயர்கள், அதுக்கப்புறம் பிபி ஆன்ஸ், டேப் ஒயர்கள், இது எல்லாமே நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். எங்களுடைய ஏடிடபிள்யூ ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணுங்கள். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பிக் சைஸ் கூடைக்கு சூட்டபிளான ஸ்ட்ராங்கான இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கூடையில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக வந்து கிராஸ் கட் கூடைகளில் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டாக தான் நம்ம வந்து உள்ளே சொருகுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக வந்து நம்ம சொருகும் போது மேலே வந்து கீறி விடுற மாதிரி நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கும் நாட்ஸு. இதில் பாருங்கள், நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் வந்து ஃபோல்டு பண்ண மாதிரி நீட் ஃபினிஷிங் இருக்குது. இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். பொதுவாக எப்படி சொருகுவோம் அப்படின்னா, இதை வந்து 2 ஒயரையுமே இங்கே இந்த நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக நம்ம சொருகுவோம். இப்போ நான் எப்படி சொருகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள் ஒரு நாட்டில். இந்த 2 ஒயரை வந்து ஃபஸ்ட் இருக்கிற ஒயரை பாருங்கள், அது வந்து ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடே நம்ம சொருகிட்டு வரலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடே நம்ம சொருகிட்டு வரலாம். அந்த மாதிரி சொருகும் போது நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை வந்து ரைட் சைடில் இருக்கிற 3வது நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துடணும். இழுத்துட்டு அடுத்த நாட்டில் அப்படியே கண்டினியூஸாக நம்ம சொருகிட்டு வரலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம சொருகிட்டு வரணும். அப்படி சொருகிட்டு வரும்போது நமக்கு ஃபோல்ட் ஆகி ரன்னிங் ஒயர் கூடையில் வந்து ஃபோல்ட் ஆகி நமக்கு மேலே வந்து கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சொருகிட்டு வரணும். க்ராஸாக எவ்வளோ லென்த் போகுதோ அவ்வளோ லென்த் சொருகிட்டு வரணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் அதே போல் 3வது நாட்டில் வந்து உள்ள சொருகணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த சைடில் 3rd நாட்டில் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 3rd நாட்டில் இன்செர்ட் பண்ணும்போது தான் நாட் வந்து ஃபோல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். இனி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம சொருகிட்டு வந்துடலாம்.
ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து கூடையோட மேல் பகுதி வாப்பாடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து மேல் பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும், கைகளை கிழிச்சும் விடாது. இந்த மாதிரி எல்லா ஒயர்லேயும் நீங்கள் வந்து சொருகிடலாம். இப்போ இதுலேயும் அதே போல் பாருங்கள் 2 ஒயர் இருக்குது. இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து 3rd நாட்டில் நான் சொருகிறேன். கூட போடுறதுலே ரொம்ப போரிங்கான விஷயம் இந்த இன்செர்ட் பண்ணுறது தான். ஆனால் வந்து இது வந்து நீங்கள் பொறுமையாக வந்து எவ்வளோ லென்த் வருதோ அவ்வளோ லென்த் வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கும் உழைக்கும். அதனால இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் 3rd நாட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் ஃபோல்ட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஈவனாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஒயரையும் எவ்வளோ லென்த் ஒயர் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து உள்ளே சொருகிடுங்க. நான் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த கலரில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஒயர் வந்து உள்ளே வைக்கிற ஒயர் இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு வந்து மீதமாக இருக்கிற எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து வெளியே தெரிய போகிறது இல்லை. இப்போ இந்த ஸ்டஃப் ஒயரை வந்து நம்ம 9 ஃபீட் அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 நாட் தான் வந்து இந்த 2 எல்லோ கலர் நாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஹேண்டில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பக்கத்தில் 2 டைமண்ட் போயிடுச்சு, இந்த பக்கத்தில் 2 டைமண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து சென்டர் நாட்டு. சென்டர் நாட்டை விட்டு அடுத்து இருக்கிற இந்த 2 நாட்லையும் நம்ம வந்து ஹேண்டில் வந்து இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே வந்து முடிக்கணும். அதனால் வந்து இந்த எல்லோ கலர் நாட்டை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டஃப் ஒயரை வந்து மடிச்சுட்டு அதை வந்து இந்த ஹோல் வழியாக விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். வேணும்னா இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அளவில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் லென்த் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா 10 ஃபீட் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக இந்த 4 ஒயரையும் வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து வச்ச பின்னாடி நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். இனி வந்து அடுத்து வந்து ஹேண்டில் போடுறதுக்காக நம்ம ஒயர் கட் பண்ணலாம். ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் 2 ஒயரும் பிங்க் கலரில் 2 ஒயரும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். வச்சுட்டு சேம் அதே இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளே விட்டோமோ அதே இடத்துல உள்ளே விட்டு வெளியே எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துடணும். இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இதை இழுத்து எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு 8 ஒயர் கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து 4 ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடில் 4 ஒயர் இருக்குது. இதை நம்ம வழக்கமாக 4 ஒயர் ஹேண்டில் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். உள்ளே வந்து ஸ்டஃப் ஒயர் தான் எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஒயரையும் ஃபஸ்ட் இருக்கிற இந்த 2 ஒயரையும் எக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதில் கவனிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ஒயர் மேலே இருந்தால் அடுத்து வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கு அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்துட்டு இப்போ இங்கே 2 ஒயர் இருக்குது இல்லையா, அதில் வந்து கீழே வச்சுட்டு இதை வந்து மேலே வைக்கணும். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரைட் சைடு வச்சுட்டோம் இல்லையா, அடுத்து வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு பாருங்கள், கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கணும். இனி ரைட் சைடு பாருங்கள், இந்த ஒயர் வந்து மேலே இருக்குது, அதனால வந்து இந்த ஒயரை மேலே வச்சுட்டு கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த 3 ஒயர் மேலேயும் இந்த மாதிரி வச்சிடலாம். இனி அடுத்து லெஃப்ட் சைடும் அதே போல் இந்த ஒயர் வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் இது மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இனி லாஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயர் தான். இந்த ஒயர் வந்து இந்த ஒயருக்கு கீழே இருக்குது, அதனால் வந்து இதுவும் கீழே மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே
இந்த மாதிரி 8 ஒயரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 ஒயர் ஹேண்டில் போட்டு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஹேண்டில் ரொம்பவே சுலபம், ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த 8 ஒயரையும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒயர் தான் நமக்கு வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டஃப் ஒயருக்கு பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் இதில் வந்து 4 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் 4 ஒயர் இருக்குது பாருங்கள். அதில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் மேலே, திரும்பவும் ரைட் சைடு நம்ம கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதை மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸ்டார்டிங் போடும்போது உங்களுக்கு வந்து கையில் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட போட சரியாயிடும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் தான் கீழே இருக்குது. இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் டஃப் ஒயருக்கு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே, கீழே, மேலே 3 ஒயரில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்க்கணும். இனி அடுத்து வந்து இதுதான் வந்து கீழே இருக்குது. ரைட் சைடு ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே, கீழே, மேலே. உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்பவே ஸ்லோவாக நான் சொல்லித்தர்றேன். உங்களுக்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் தான் கீழே இருக்குது. நம்ம இதை தான் எடுத்துக்கணும். பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். மேலே, கீழே, மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடே நம்ம கொண்டு வந்துடணும். இனி அடுத்து வந்து இந்த ஒயரு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே, கீழே, மேலே, திரும்பவும் ரைட் சைடு நம்ம வச்சிடலாம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம துண்டு ஒயர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கூடையில் வந்து அசிங்கமாக தெரியும். இந்த ஒயரவே சேர்த்து நம்ம பின்னிட்டு வரும்போது நமக்கு வந்து துண்டு ஒயர் கொடுக்குற நேரமும் மிச்சமாகும், கூடையும் அழகாக தெரியும். இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிட் ஆகி நமக்கு வந்து நீட்டாக தெரியும். அதனால வந்து நான் வந்து எப்போதுமே ஹேண்டில் போடும்போது இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு எடுத்து அட்டாச் பண்ணியே நான் போட்டுட்டு வந்துடுவேன். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ஒயர் போடணும், இதுதான் போடணும். அதனால இந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம். நம்ம எந்த லைனில் ஆரம்பித்தோமோ அதே லைனில் தான் மேலே வந்து கோர்க்கணும். நீங்கள் வந்து வேறு இடத்துல கோர்த்துட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து கோணையாக வரும். இப்போ இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இது கை விடாமல் போடணும். ஒருவேளை உங்களுக்கு இது போட முடியலன்னா யாருடைய ஹெல்ப்லையாவது நீங்கள் வந்து இதை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அடுத்து இருக்கிற ஹோலில் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்து இருக்க ஹோல் வழியாக இந்த ஒயரை நான் வெளியே எடுத்துட்டேன். இனி வந்து வழக்கமாக போடுற மாதிரி தான் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே, கீழே, மேலே, திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து கூடையோட நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எந்த துண்டு ஒயரும் கொடுக்க தேவையில்லை. இனி வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே, கீழே, மேலே எல்லா ஒயரும் சுற்றி வர போட்டு வரும்போது ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளேயே இருக்கட்டும். அதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி அடுத்து வந்து லெஃப்ட் சைடு ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் மேலே, கீழே, மேலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பெரிய சைஸ் கூடைகள்லாம் நம்ம வந்து ஹேண்டில் வந்து திக்காக போட்டால் தான் கூடை வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வெயிட் போட்டு எடுக்கும்போது கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம நார்மலாக போடுற 4 ஒயர் ஹேண்டிலையே ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கல் மாதிரி இருக்கும் ஹேண்டில். ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரிய கூடை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இனி வந்து வழக்கமாக போடுற மாதிரி கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். நீ எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போகிறதில்ல. ஸ்டஃப் ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து போட்டு வந்துடணும். ஒரு தடவை லெஃப்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை ரைட்டில் போடணும். இதில் மாற்றம் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது வந்து மறந்து போச்சுன்னா அதுக்காக தான் வந்து நான் வந்து எந்த ஒயர் கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அடையாளம். இப்போ பாருங்கள், இது கீழே இருக்குது. இதை வந்து எடுத்துக்கலாம்.
ஸ்டார்டிங் நீங்கள் வந்து இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா 2 ஒயர் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். 2 ஒயர் ஹேண்டிலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து போடுங்க. இனி வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. இதே மாதிரி ஃபுல் லென்த்தும் போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இந்த இடத்துலையும் நான் வந்து ஒயரை வந்து உள்ளே விட்டு நான் எடுத்திருக்கேன். இனி வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் நாட் வரையும் நான் போட்டிருக்கேன். இந்த எல்லோ கலர் நாட்டில் 2 சைடும் நம்ம வந்து ஒயரை வந்து உள்ளே விட்டுறலாம். ஒரு சைடு 4 ஒயரும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு 4 ஒயரையும் உள்ளே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டேன். அடுத்த பக்கத்தில் இந்த 4 ஒயரை உள்ளே விட்டுறலாம். இனி வந்து ஸ்டஃப் ஒயர் இருக்குது பாருங்கள், அது வந்து 2 சைடும் நம்ம உள்ளே விட்டுறலாம். ஒரு சைடு 2 ஒயரும் அடுத்த சைடில் வந்து இன்னும் 2 ஒயரையும் நம்ம உள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து எல்லா ஒயரையும் உள்ளே விட்டாச்சு. இனி வந்து நாட் போட்டுட்டு உள்ளே வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகிடலாம். இனி வந்து எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஒயரை வந்து நம்ம வழக்கமாக சொருகிற மாதிரியே க்ராஸாக சொருகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பெரிய கூடை அப்படிங்கிறதுனால இந்த ஹேண்டில் வந்து நல்லா இதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் போட்டாலும் இந்த ஹேண்டில் வந்து தாங்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.